கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமா இந்த பெனியல் டிவி வாயிலாக சத்தியம் சத்தியமே என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு கூட ஒரு காரியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். பாவத்தின் ஆரம்பம் எது? பாவத்தின் வேர் அது எங்கு ஆரம்பிக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 20-21 கர்த்தர் சொல்லுகிறதை நான் காண்பித்து கொடுக்கிறேன். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில், மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும். முதலாவது தோன்றுகிறது பொல்லாத சிந்தனைகள், தவறான எண்ணங்கள். ஒருவனுடைய வாழ்க்கையில தவறான எண்ணங்கள் உண்டாகும் பொழுது, பொல்லாத சிந்தனைகள் அவனுக்குள்ளே வரும் பொழுது, அவன் பாவத்துக்கு நேராய் நடத்தப்படுகிறான். அவன் பாவத்துக்குள்ளாய் மாட்டிக்கொள்ளுகிறான். அது இருதயத்திலிருந்து தோன்றுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இருதயம் எப்படிப்பட்டது என்றால், எரேமியா 17:9 பார்க்கும் பொழுது, இருதயமே எல்லாவற்றை பார்க்கிலும் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதை அறியத்தக்கவன் யார் என்று வசனம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட இந்த இருதயத்திலிருந்து முதலில் தோன்றுவது பொல்லாத சிந்தனைகள். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது, எப்பொழுது எல்லாம் தவறான எண்ணங்கள் நமக்கு தோன்றும், இந்த பொல்லாத சிந்தனைகள் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் நமக்கு தோன்றுகிறது என்பதை குறித்து நாம் இன்றைக்கு வேதத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது, சங்கீதம் 1:1 நாம் பார்க்கும் பொழுது, பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று வேதம் சொல்லுகிறது. நில்லாமலும் உட்காராமலும். பாவம் செய்கிறவர்களோடு நாம் பழகும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் மாறும், தவறான எண்ணங்கள் உண்டாகும். பாவம் செய்கிறவர்களோடு இன்றைக்கு அநேகர் ஐக்கியமாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அநேக வாலிபர்கள் தவறான நண்பர்களுடன் சேர்ந்து இன்றைக்கு கெட்டு போவதை பார்க்க முடிகிறது. அநேக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் இந்த தவறான எண்ணம் கொண்டு, இந்த தவறான பாவம் செய்கிறவர்களோடு பழகுவதினாலே அவர்களும் பாவத்துக்குள்ளாக சிக்குண்டு போவதை பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். வீண் பேச்சு பேசுகிறவர்களோடும், அநியாய வார்த்தை பேசுகிறவர்களோடும், மற்றவர்களை ஏளனமாய் பேசுகிறவர்களோடும், மற்றவர்களை குறை சொல்லுகிறவர்களோடும், இப்படிப்பட்ட பரியாச உதடுகள் உள்ளவர்களோடு பழகும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் தவறான எண்ணங்களாய், பொல்லாத சிந்தனைகளாய் மாறுகிறது. மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்த்தோம் என்றால், ஆதியாகமம் 2:18 ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், தனிமையாயிருப்பது நல்லதல்ல. தனிமையிலே எண்ணங்கள் தவறாய் மாறும். அநேகருடைய வாழ்க்கையில அநேக வாலிபர்களும் சிறு பிள்ளைகளும் இந்த தனிமை என்கிற இந்த வலையிலே விழுந்து விடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. தனிமையாய் இருக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் மாறும், பாவத்துக்கு நேராக அது கொண்டு செல்லும். அந்தரங்க பாவத்துக்குள்ளாக இந்த தனிமை என்பது அநேகரை வழி நடத்தும். மேலும் பார்ப்போம் என்றால், 2 கொரிந்தியர் 6:14-16 நாம் பார்க்கும் பொழுது, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? நாம் எங்கெல்லாம் இந்த எண்ணங்கள் நமக்கு தவறாய் மாறும் என்றால், அநீதி செய்கிறவர்களோடு பழகும் பொழுதும், இருளில் நடக்கிறவர்களோடு ஐக்கியமாய் இருக்கும் பொழுதும், அவிசுவாசியுடனே ஒரு விசுவாசி பழகும் பொழுது, ஆண்டவரை அறியாதவர்கள், ஆண்டவரை நம்பாதவர்களோடு பழகும் பொழுது நம்முடைய சிந்தனைகள் பொல்லாத சிந்தனைகளாய், தவறான எண்ணம் கொள்ளுகிறவர்களாய் நாம் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் நாம் இதிலிருந்து நம்மை காத்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்றால், சங்கீதம் 119:113 பார்த்தோம் என்றால், தாவீது சொல்லுகிறான், வீண் சிந்தைகளை நான் வெறுத்து
உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் வீண் சிந்தனைகளை வெறுத்து நம்மிடத்திலே இந்த வீணான எண்ணங்கள், தவறான எண்ணங்கள் உண்டாகக் கூடாது என்று நாம் நினைப்போம் என்றால், நாம் வேதத்தில் பிரியமாயிருக்க வேண்டும். அதே சங்கீதம் 1:2 பார்க்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாயிருக்கிறவன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம். நாம் கர்த்தருடைய வேதத்தில் அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு, அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு, இந்த வேதத்திலே நாம் பிரியமாய் இருப்போம் என்றால், இந்த வேதத்தின்படி நாம் நடப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே வீண் சிந்தனைகளை நாம் வெறுத்து விடுவோம். வீண் சிந்தனைகள் நம்மளை மேற்கொள்ளாது. கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு அளிக்கிறவராய் இருக்கிறார். இனி நாம் ஒரு முடிவெடுப்போம். இனி நான் இப்படிப்பட்ட ஆட்களோடு நான் சம்பந்தம் கலவாமல் நான் வேதத்தின்படி வாழுவேன். இப்படிப்பட்ட நபர்களுக்காக அவர்கள் மனம் திரும்புவதற்காக நான் ஜெபிப்பேன் என்கிற ஒரு எண்ணத்தை, அவர்களுக்காக நாம் திறப்பில் நிற்கலாம், அது தவறல்ல. அவர்களோடு ஐக்கியப்பட்டு அவர்களோடு பழகி நாம் கொள்ளுவதுவே அது நமக்கு தவறாய் முடியும். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தவறான எண்ணம் கொள்ளுவதற்கு அது வழிவகுக்கும். நாம் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு இதுக்கு பலன் தருகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.